பழைய ஏற்பாட்டில் 706வது பக்கம், சங்கீதம் 61. திருப்பிக் கொள்வோம். இதை கொஞ்சம் 8 வசனங்கள் தான் இருக்குது. இந்த 8 வசனத்தையும் நாம் கொஞ்சம் விளக்கி பார்ப்போம். சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். 1 வசனத்தில் வாசிப்போம். தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருவமாய் இருந்தீர். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். உமது செட்டுகளின் மறைவிலே வந்து அடைவேன். தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். உமது நாமத்துக்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். ராஜாவின் நாட்களோட என் நாட்களை கூட்டுவீர். அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். இந்த 8 வசனங்களை தாவீது எந்த சூழ்நிலையில சொல்லுகிறார் என்பதை நாம் பார்ப்போம். 8 வசனங்களும் முதலாவது ஒரு 5 காரியத்தை உள்ளடக்கி வைத்திருக்கிறது. குறிப்பாக கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபம் இது. தாவீதுனுடைய மிக முக்கியமான ஒரு காரியம், ஒரு சங்கீதம் இது. எந்த சூழ்நிலையில தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறார்னு சொன்னா 3 காரியம். ஒன்று, தாவீதுடைய மகன் அப்சலோமே தாவீதுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறான். மகனே கலகம் பண்றான். தாவீதுடைய ராஜ்ய பாரத்தை பிடிக்கிறதுக்காக அப்சலோம் என்னென்ன பண்ண முடியுமோ தாவீதை பண்ணி தகப்பனுக்கே சத்துருவாகி அவனை மேற்கொண்டு அந்த ராஜ்ய பாரத்தை பிடிக்கலான்னு பார்க்கிறான். தேவன் தாவீதை தெரிந்து கொண்டார். அந்த ராஜாவா தேவன் அவனை மாற்றினார். எப்படி தேவன் மாற்றினார்? ஆடுகளுக்கு பின்னால் போய்கிட்டு இருந்த ஆள், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் ராஜாவை மாற்றினார். தேவன் தான் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலிலேயே முதல் ராஜா தாவீது கிடையாது. முதல் ராஜா சவுல். சவுலை தான் கர்த்தர் ராஜா வாக்கினார். ஆனா தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை சவுல் செய்தபடியால கடவுள் தான் சவுலை நீக்கிட்டு தாவீதை ராஜா வாக்கணும்னு திட்டம் பண்ணினார். ஒருவேளை தாவீது தேவனுக்கு பிரியமில்லாம போனால் தாவீதை நீக்கிட்டு யாரை ராஜா வாக்கணும்னு யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தான் தெரியும். தேவன் தான் அதை பிளான் பண்ணணும். ஆனால் தகப்பனுடைய ராஜ்யத்தை இவன் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அப்சலோம் தகப்பனோட போராடுகிறான். இந்த மாதிரி நிறைய குடும்பங்களே இருக்குது. பெற்றோருக்கு விரோதமா பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு விரோதமா பெற்றோர், ஒரு குடும்பத்துக்கு விரோதமா ஒரு பெரிய சாம்ராஜ்யமே எழும்பி கலகம் பண்ணுகிறார்கள். ரிபல்லியன் அகைன்ஸ்ட் பேரண்ட்ஸ். பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமா போராடுறாங்க. அப்சலோம் ரொம்ப மோசமான ஒரு குணம் உள்ளவனா இருக்கிறான். பெற்றோருக்கு விரோதமா, குறிப்பா தாவீதுக்கு விரோதமா பதவி ஆசை, பண ஆசை, பொருளாதார ஆசை, எப்படியாவது அந்த பதவியை பிடிக்கணும், சேரை பிடிக்கணும்னு போராடணும். ஃபர்ஸ்ட் தாவீதுடைய உள்ளமெல்லாம் தொய்ந்து போய் கிடக்கிறது. மகனை ஆளாக்கி வளர்த்து எடுத்தா அவனே அகெயின்ஸ்ட் ஆகும்போது எப்படி தகப்பனுடைய உள்ளம் இருக்கும் யோசித்து பாருங்க. அதுவும் ஆற்றால் பணத்துக்காக, பதவிக்காக, பொருளுக்காக தகப்பனே எதிர்த்து காரியங்களை செய்யும் போது தகப்பனுடைய உள்ளம் எவ்வளவு மோசமா இருக்குன்றதை எண்ணி பாருங்க. அந்த மத்தியில எழுதப்பட்ட சங்கீதம் தான் 61ஆம் சங்கீதம். 1. இரண்டாவது, அதை மட்டும் அப்சலோம் பண்ணல. என்ன பண்ணிட்டான்? இந்த தாவீதை தகப்பனை ராஜ்யபாரத்துக்காக கலகம் பண்றது மட்டும் இல்லாம எருசலேமை விட்டு துரத்திட்டான். எருசலேம்ல தான் தாவீது இருக்கிறான். எருசலேம் என்பது சமாதானமான பூமி. எருசலேம்னாலே சமாதானம் அர்த்தம், பீஸ்ஃபுல் பிளேஸ். அதை விட்டு துரத்திட்டான். துரத்தப்பட்டவனாக இருக்கிற சூழ்நிலையில தாவீது 61ஆம் சங்கீதத்தை எழுதுகிறார். 3வது, எருசலேம் விட்டு துரத்தினது மட்டும் இல்ல, எருசலேம்ல தான் தேவனுடைய கூடாரம் இருக்கிறது. தேவனுடைய கூடாரத்துக்கும் தூரமாக்கிட்டான்.
தேவனுடைய கூடாரத்திற்கும் தூரமாக்கப்பட்டவனாக இருந்த நிலைமையில தான் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். அது மாத்திரம் இல்ல, எங்கே போயிட்டார்னா அப்சலோமுக்கு பயந்து உலகத்தின் பூமியின் கடையாந்தரத்துக்கே போயிட்டார். உலகத்தின் கடையாந்தரத்துக்கு கடைசிக்கு போயிட்டார். 2ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். ஏன்னா எனக்கு எல்லாமே அகைன்ஸ்டா இருக்கு. ஊரெல்லாம் சொல்றாங்க சத்துரு கூட இவனுக்கு அகைன்ஸ்டா இல்ல, இவனுக்கு பிள்ளையே சத்துருவா இருக்கிறான் அப்படின்ற அளவுக்கு துரத்தப்படுகிறான். துரத்தப்பட்ட நிலைமையில ஒருவேளை நீங்க இருப்பீங்களே, ஆனால் நான் சொல்ற இந்த சங்கீதம் நீங்க பாடின மாதிரியே இருக்கும், நீங்க ஜபிக்கிற மாதிரியே இருக்கும், நீங்க சொல்ற மாதிரியே இருக்கும். துரத்தப்பட்டான், தூரமாக்கப்பட்டான், சமாதானத்தை இழந்துட்டான், நிம்மதி இழந்துட்டான். எல்லாம் எதிர்ப்பா இருக்குது, எல்லாம் எதிரடையா இருக்குது, எதுவுமே நடக்காது போல இருக்குது. முயற்சி எடுத்து பார்க்கிறான், முடியல. சில சமயங்கள்ல இப்படி எல்லாம் நடக்கும் போது அவனுடைய உள்ளம் பெரிய கேள்விக்குறியாது. கடவுள் என் கூட இருக்கிறாரா இல்லையா, கடவுள் பார்க்கிறாரா இல்லையா, நடக்குதா இல்லையா, எனக்காக தயவு கிடைக்குதா இல்லையான்னு சொல்லி ஒரு பெரிய பாரம். வசனம் சொல்லுது, இருதயம் தொய்ந்து போகிறது. இந்த வார்த்தை அப்படியே சொல்றாரு, இருதயம் தொய்ந்து போகிறதெல்லாம் ஃபீல் பண்ணாதான் தெரியும். தொய்ந்து போன இருதயம். ஒருவேளை அப்படி வந்திருக்கிறீங்களா? நான் சொன்ன இந்த சங்கீதம் உங்களோடு பேசுகிறது. மகனே துரத்துறான், எருசலேமை விட்டு துரத்திட்டான், தேவனுடைய கூடாரத்தை விட்டு துரத்திட்டான், பூமியின் கடைசிக்கு போயிட்டான், யாருமே இல்லாத தனிமைக்கு போயிட்டான், கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். இந்த சங்கீதம் 8 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 5 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. 1, இது தாவீதினுடைய ஒரு ஜபம், நீதிமானுடைய ஒரு ஜபம். பிரச்சனையின் மத்தியிலே, சூழ்நிலையின் மத்தியிலே, யாருமே இல்லாத சூழ்நிலையில, கைவிடப்பட்ட நிலைமையிலே, 1 இது நீதிமானுடைய ஜபம், ஜபிக்கிறான். 1 சங்கீதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா. 2வது, இது தேவன் யார் என்கிற அறிவின் அடிப்படையில், வெளிப்பாட்டின் அடிப்படையில் செய்யப்படுகிற ஒரு விசுவாச அறிக்கை. இவன் பார்த்துட்டான் எல்லாரையும், ஈவன் மகன்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டா. எல்லாருமே அகைன்ஸ்டா இருக்கிறாங்களே, எல்லாருமே சுயநலவாதிகளா இருக்கிறாங்களே, எல்லாருமே யாரும் தேவனை போல இல்லையே. கடைசியா அவனுடைய விசுவாசத்தை நம்பிக்கையும் நான் யார் மேலதான் வைக்க முடியும்னு அறிக்கை பண்றான். தேவன் இன்னார் என்கிற அறிவின் வெளிப்பாட்டின் அடிப்படையில் அவன் செய்கிற விசுவாச அறிக்கை. நான் சொல்றேன், ரொம்ப ஈஸியா மனுஷர் யாருன்னு நமக்கு காமிச்சு கொடுத்துறாங்க. சிலரை நம்பி நம்பி ஏமாந்துடுறோம், சிலரை வளர்த்து ஆளாக்குன்னு அவங்களே நமக்கு எகென்ஸ்டா மாறிடுறாங்க. இதெல்லாம் நமக்கு ஈஸியா மனுஷர் யாருன்னு காமிச்சிடுறாங்க, பிள்ளைகள் யாருன்னு காமிச்சிடுறாங்க. உலகம் என்ன எனக்கு தெரிஞ்சிருது. ஆனால் நான் சொல்லுகிறேன், மனுஷர், உலகம், சூழ்நிலை இதெல்லாம் யாரு எவருன்றத அறிவை விட இந்த அறிவு வேற ஒரு அறிவை மேற்கொள்ள கூடாது. என்ன அறிவு? தேவன் இன்னார் என்கிற அறிவை மேற்கொள்ளவே கூடாது. அது தேவன் இன்னார் என்கிற அறிவின் அடிப்படையில, வெளிப்பாட்டின் அடிப்படையில நாம் பேச வேண்டும். என்ன பேசுறார் பாருங்க, வாஸ்து பார்த்தீங்கன்னா, நீர் என் துருக்கம், நீர் என்னை கைவிட மாட்டீர், நீர் என் பட்சத்தில் இருக்கிறீர், நீர் என் ஸ்தானத்தை நிற்க வைப்பீர், என் நாட்களை கூட்டுவீர், என் பொருத்தனைகளை கேட்டீர், என் ஜபங்களை. இப்படியே பேசுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் யார் என்கிற வெளிச்சம், தேவன் யார் என்கிற அறிவு. இன்னைக்கு நமக்கு தேவை என்ன தெரியுமா? தேவன் யார் என்கிற அறிவு. கூட இருப்பாங்க, போயிடுறாங்க, நம்ப வச்சு ஏமாத்திடுறாங்க, இவ்வளவு தூரம் ஆளாக்கி எல்லாமே லாபம் இல்லாதது போல தெரியுது. தனிமையாயிட்டான் தாவீது. சொல்றான், கர்த்தர் என் கூட இருக்கிறார். 2வது காரியம் இந்த சங்கீதம் என்னத்தை சொல்லுது? விசுவாச அறிக்கை. யாரை விசுவாசிக்கிறான்? நான் மனுஷரை நம்பல, சூழ்நிலையை நம்பல, என்ன சுற்றி என்ன நடக்கிறதுன்றதை நம்பல, இவைகள்லாம் என்ன பூமியின் கடையாந்தரத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருச்சு, என் வாழ்க்கையை கசப்பாக்கி விட்டது, இருதயத்தை தொய்ய பண்ணி விட்டது, எந்த ஒன்றுக்கான காத்திருந்தேன் அவைகள் எல்லாமே எனக்கு எதிராய் மாறிவிட்டது. அம்மா அங்க இருக்காங்க என்னன்னு பார்த்து, அம்மா அங்க இருக்காங்க என்னன்னு பார்த்து, எல்லாமே எதிராய் மாறிவிட்டது. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் யாரையுமே நம்ப முடியல. ஆனால் ஒரு அறிவு எனக்கு சொல்லுகிறது, தேவன் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மாறாதவர், அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை விட்டு விலக மாட்டார். நான் எந்த கடைசிக்கு தள்ளப்பட்டாலும், எவ்வளவு தூரத்துக்கு துரத்தப்பட்டாலும், யாரால் கைவிடப்பட்டாலும் கர்த்தர் என் தலையை உயர்த்துவார். இந்த அறிவு அவனை பேச வைக்குது. இந்த
அறிவில் அவன் பேசுறான் பாருங்க, பாடுறான் பாட்டு. அதான் இந்த சங்கீதம். இரண்டாவது. மூணாவது சங்கீதம் என்னத்தை எம்பசைஸ் பண்ணுது? இதுல தன்னுடைய பலத்தை நம்பி தோல்வி அடைந்ததை தெரியப்படுத்துறான். என் பலத்தை நம்பி நான் தோல்வி அடைஞ்சிட்டேன்னு சொல்றான். என் பலத்தை நம்பினேன், எது எனக்கு சாதகமாக இருக்கிறது என்பதை நம்பினேன், எது எனக்கு உதவி செய்யும், எது எனக்கு தயவு காண்பிக்கும் என்பதை நம்பினேன். ஆனால் அதில் நான் தோல்வி அடைந்தது தெரிய வருகிறதுன்னு சொல்றான். வேலை பலத்தை நம்பி நம்பி தோல்வி அடைஞ்சிருப்பீங்க, மனுஷனை நம்பி தோல்வி அடைஞ்சிருப்பீங்க. இது இந்த சங்கீதத்தில் தெளிவா சொல்றான். பலத்தை நம்பி 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 தோல்வி அடைந்தது தெரிகிறது. அதனால இந்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, நீரே 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 கையை வச்சு சொல்லுங்க, நீரே சொல்லுங்க. என் பலத்தினால் அல்ல, என் பராக்கிரமத்தினால் அல்ல, என் அறிவினால் அல்ல, என் திறமையினால் அல்ல, என் அழகினால் அல்ல, என்னிடத்துல என்ன இருக்கிறதோ அவைகளினால் அல்ல. எல்லாத்தையும் வச்சு செஞ்சு பார்த்துட்டேன், இல்ல ஒண்ணுமே வாய்க்கல, எல்லாம் என்ன துரத்திருச்சு, எல்லாம் தூரமாக்கிருச்சு, எல்லாம் எனக்கு அகைன்ஸ்டா இருக்குது, எதுவும் எனக்கு சாதகமா இல்லை. அப்ப ஒன்று தெரியுது, என் பலத்தை நம்பி 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 நான் தோல்வி அடைந்தது மட்டும்தான் மிச்சம். அதான் தெரிய வருது. எல்லாரும் காலையில் விழுந்து பார்த்தாச்சு, எல்லாருக்கும் முன்னாடி நின்று பார்த்தாச்சு, எல்லாருக்கும் கையேந்தி பார்த்தாச்சு, யாருமே எனக்கு உதவி செய்யவில்லை. இதுதான் தாவீதுடைய நிலைமை. மூணாவது தெரியுது. நாலாவது, தேவனுடைய பலத்தையும் தேவனுடைய பாதுகாப்பையும் தேவனுடைய தயவையும் நாடுவதே ஞானம் என்பது இந்த சங்கீதத்தில் நமக்கு கிடைக்கிற முக்கியமான பாடம். தேவனுடைய தயவை நாட வேண்டும், தேவனுடைய பலத்தை நாட வேண்டும், தேவனுடைய பாதுகாப்பை நாட வேண்டும் என்பதே இந்த சங்கீதம் தருகிற மிகப்பெரிய பாடம். தேவனை நம்ப வேண்டும், எல்லாவற்றுக்காக தேவனை நம்ப வேண்டும். என் சுய பலத்தை நம்ப கூடாது, என் தேவனை நம்ப வேண்டும். இந்த அறிவு இந்த சங்கீதத்தில் கிடைக்கிற மிகப்பெரிய பாடம். நாலாவது. அஞ்சாவது, இந்த சங்கீதம் நமக்கு என்ன சொல்லுது? நாம் செய்கிற பொருத்தனைகளையும் அதில் நாம் உண்மையாயிருப்பதையும் தேவன் கவனிக்கிறார் என்று இந்த சங்கீதம் சொல்லுது. நாம் செய்கிற பொருத்தனைகள், சில சமயங்கள்ல நாம் என்ன பண்றோம் தெரியுமா? பிரச்சனை அதிகமாகும் போது, சூழ்நிலை அதிகமாகும் போது நமக்கு நம்மால் ஒரு காரியத்தை நிறைவேற்ற முடியாமல் போகும்போது, செய்து முடிக்க முடியாமல் போகும்போது, நாம் அதில் தோல்வி அடையும் போது, இருதயம் நொந்து தொய்ந்து போய் இருக்கும் போது, கடவுளத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக நாம் என்ன செய்யறோம்? சில பொருத்தனைகளை ஏறெடுக்கிறோம். பொருத்தனைகளை செய்யறோமா இல்லையா? பொருத்தனை, ஆண்டவரே இதை நீ பண்ணிருந்தா நான் இதை செய்யற ஆண்டவரே சொல்றோமா இல்லையா? அந்த பொருத்தனையும் தேவன் கேட்கிறார். அந்த பொருத்தனையில நாம் உண்மையுள்ளவர்களா இருக்கிறோமா இல்லையான்றதை கர்த்தர் பார்க்கிறார், கவனிக்கிற தேவனா இருக்கிறார். சில சமயங்கள்ல நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையில் பொருத்தனைகளை ஒன்று நாம் தேவன் செய்து முடித்ததுக்கு அப்புறம் நிறைவேற்றுகிறோம். அப்படி இல்லைன்னா தேவன் அந்த காரியத்தை செய்து முடிப்பதற்காக பொருத்தனைகளை நிறைவேற்றுகிறோம். தேவன் அந்த விசுவாசத்தை பார்க்கிறார். தேவன் நிறைவேற்றி முடிப்பதற்காக நம்ம கொஞ்சம் காத்திருக்கிறோம். ஆண்டவரே நீ செஞ்சீங்கன்னா அதை நான் செய்யறேன்றான். கர்த்தர் சொல்றாரு, அது உன் விசுவாசம். என்னால செய்ய முடியும், நீ நம்புறியா? நம்புறேன். அப்படின்னா நீ பொருத்தனைகளை முன்னாலே செலுத்து, நான் அதை செய்து முடித்து காண்பிக்கிறேன். ரெண்டுமே நம்முடைய விசுவாசத்தை பொறுத்ததா இருக்கிறது. அப்போ இந்த சங்கீதம் முழுவதும் 5 காரியம் தெரியுது. ஒன்னு, ஒரு நீதிமானுடைய ஜெபம். இரண்டாவது, கடவுள் யார் என்கிற அந்த அறிவின் அடிப்படையிலான விசுவாச அறிக்கை. மூன்றாவது, என் பலத்தை நம்பி நம்பி நான் தோல்வி அடைந்ததுதான் மிச்சம்ன்றதுதான் இந்த சங்கீதத்தில் தெரிய வருது. நாலாவது, என் பலத்தை அல்ல, கடவுளுடைய பலத்தையும் கடவுளுடைய பாதுகாப்பையும் கடவுளுடைய தயவையும் நாட வேண்டும் என்பதான் இந்த சங்கீதம் சொல்லுது. அஞ்சாவது, நான் என் பொருத்தனைகளை பண்ணுகிறதையும் நிறைவேற்றுகிறதிலையும் நான் உண்மையா இருக்கிறேன், நான் கடவுள் பார்க்கிறார்ன்றதையும் இந்த சங்கீதம் சொல்லுது. நீங்க பிரச்சனைகள் இருக்கிறது பெருசு கிடையாது, தேவைகள் இருக்கிறது பெருசு கிடையாது. நானும் டெய்லி யோசித்து பார்க்குறேன், இந்த இடத்துக்கு 25,000 வாடகை கொடுக்கும், 25,000 வாடகை, கரண்ட் பில்லாம் சேர்த்தா என்ன திராணி இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன பலன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கடைசியில் என்ன தெரியுமா மிச்சம்? என்னால் முடியாதுன்றது தான் நான் கண்டுபிடிச்சது. சொல்லுங்க, என்னால் முடியாது. சத்தமாக சொல்லுங்க, என்னால் முடியாது. சொல்லுங்க, என்னால் முடியாது. இப்போ உதாரணத்துக்கு 10th படிக்கிற ஆள், +2 படிக்கிற ஆள் உங்களை பார்த்து, நீங்கள் 10th படிக்க கெப்பாசிட்டி உள்ள ஆளா, கேப்பபிள் பர்சனா அப்படின்னா நீங்களா எஸ் சார் நான் கேப்பபிள் பர்சன் சார் அப்படின்னு சொல்லி 10th போவீங்களா? சார் 8வது படித்தவொடனே 9ல் தூக்கி போட்டாங்க, 9ல் படித்தவொடனே 10ல் தூக்கி போட்டாங்க. இப்போ நான் கேப்பபிளானலாம் பார்க்கல, என்னை போட்டதுனால நான் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? படிக்க வேண்டியது. அப்படிதானே இருக்கு. ஆமாவா இல்லையா சொல்லுங்க.
+2 தூக்கி போட்டாங்க. பார்த்தாங்களா, மெரிட், வெரி குட், +2 படிக்கிறதுக்கு தகுதியான நபர்னா நம்மளை தூக்கி போட்டாங்க. பாஸ்டருக்கு இருக்க தகுதின்னு தூக்கி போட்டாங்க. இல்ல, தூக்கி போட்டதுனால பாஸ்டர் ஆயிட்டோம். அம்மாவா இல்லையா? சொல்லு, கடவுளுடைய அழைப்பு. அப்ப இது என்னது? நமக்கு தகுதியே இல்லைன்றதை கண்டுபிடிக்கிறோம். நமக்கு இது நம்மளால முடியாது, நமக்கு இது சாத்தியம் கிடையாது. எனக்கு அந்த அளவுக்கு புத்தி கூர்மை இல்லை, அந்த அளவுக்கு பலன் இல்லை, அந்த அளவுக்கு நல்ல பின்னணி இல்லை, அந்த அளவுக்கு பணம் இல்லை, அந்த அளவுக்கு ஞானம் இல்லை, திறமை இல்லை. இதை நாம உணர்றோமா இல்லையா? நிச்சயமா உணர்கிறோம். அதுல என்னத்தை காண்பிக்கிறோம்? கர்த்தர் என் பலனா இருக்கிறார், கர்த்தர் என்ன நிறைவேற்ற பண்ணுவார், கொடுக்க பண்ணுவார், கர்த்தர் எனக்காக உதவி செய்வார், அவர் என்னை கைவிட மாட்டார். இதுதான் நாம் நம்பி இருக்கிறோம். இந்த நம்பிக்கை வேதம் சொல்கிறது நம்மை வெட்கப்படுத்தாது. இந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது. இந்த நம்பிக்கையை உயர்த்தி பிடிக்கணும். என் பலன் இல்லை, என் பராக்கிரமம் இல்லை, என் தகுதி இல்லை, என்கிட்ட இருக்கிற திறமை இல்லை, கர்த்தர் என் பலன், கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், கர்த்தர் என் தலையை குனிய விட மாட்டார், கர்த்தர் என் தலையை உயர்த்துவார். நான் சொல்றேன், அதனாலதான் உங்க பிரச்சனை பெருசு கிடையாது, உங்க சூழ்நிலை பெருசு கிடையாது, உங்கள் தேவைகள் பெருசு கிடையாது, உங்கள் வியாதி பெருசு கிடையாது. நீங்கள் எப்பொழுது உங்கள் பிரச்சனைகளையும் வியாதியும் தேவைகளையும் பெருசா தூக்கி தலையில வச்சு பாக்குறீங்களோ, அப்பொழுது தேவனை அவைகளை விட குறைச்சு பாக்குறீங்க. ஆமாவா இல்லையா? தேவனை அவைகளை விட குறைச்சு பாக்குறீங்க. ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம், 10 லட்சம் ரூபாய் பணமா பெருசு? தேவன் பெரியவர். கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். தேவன் பெரியவர், அவரால் முடியாது ஒன்றுமில்லை. வனாந்திரத்தில் கர்த்தர் வயல் வெளியாய் மாற்றுகிற தேவன், வறட்சியை செழிப்பாய் மாற்றுகிற தேவன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பூமியின் கடையாந்தரத்தில் பிள்ளைகளால் துரத்தப்பட்டு, எருசலேமிலிருந்து துரத்தப்பட்டு, தேவனுடைய கூடாரத்திலிருந்து துரத்தப்பட்டு, யாரும் இல்லாத ஒரு தனிமையில நின்றுகிட்டு தாவீது சொல்றான், நீர் என் பலனாய் இருக்கிறேன். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நீர் எனக்கு கேடகமாய் இருக்கிறீர், நீர் எனக்கு துணையாய் இருக்கிறீர். ஆமா இல்லையா? அல்ல, நிமிர்ந்து உட்காருங்க. கர்த்தர் எனக்கு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமா, கர்த்தர் என் கூட இருக்கிறார். பணம் தானே, கர்த்தர் அள்ளி போடுவார். நீங்க கேட்கிற பணத்தை விட கர்த்தர் ஏராளமா தருவார், தாராளமா தருவார். சங்கீதம் தான் சொல்லுது. உங்க ஜெபம் மாறக்கூடாது, உங்க விசுவாச அறிக்கை மாறக்கூடாது. மனுஷரை பார்க்காதீங்க, பொருட்களை பார்க்காதீங்க, தேவையை பார்க்க. இதெல்லாம் கொஞ்சம், இதெல்லாம் கம்மி, இதெல்லாம் காலுக்கு கீழே. தேவன் தலைக்கு மேல இருக்கட்டும். தலைக்கு மேல தேவனை வைங்க. ஆமென். தலைக்கு மேல தேவன், தலைக்கு மேல தேவனை வைங்க, தலைக்கு மேல தேவனை வைங்க, தலைக்கு மேல தேவனை வைங்க. தேவையை கொண்டு வந்து கண்ணு முன்னால வைக்காதீங்க, தேவனை கொண்டு வந்து கண்ணு முன்னால வைங்க. நம்ம தாவீது சொல்றான் பாருங்க. இப்போ இவ்வளவு மோசமான சூழ்நிலையில அவன் பாடுற பாட்டு தான் அந்த பாட்டு. இதுல பாருங்க, இன்னும் கொஞ்சம் சிறப்பா சில காரியங்களை தாவீது பண்றாரு. என்ன பண்றாரு? நல்லா கவனிங்க. எருசலேமிலும் துரத்தப்பட்டாச்சு, தேவனுடைய கூடாரத்திலும் துரத்தப்பட்டாச்சு, உலகத்தின் கடைசிக்கே போயிட்டாரு, அவரு பூமியின் கடையாந்திரத்துக்கே போயிட்டாரு, எந்த உதவியும் இல்லை. ஆனா தேவன் எப்போதுமே நான் சென்றடையக்கூடிய இடத்துல இருக்கிறார்னு சொல்றாரு. தேவன் எப்படி இருக்கிறாரு? எப்பவுமே நான் துரத்தப்பட்டிருக்கலாம், தூரமா இருக்கலாம், நான் இந்த பூமியிலேயே கடைசி இடத்துக்கு போனா கூட அங்கிருந்து கூட நான் தேவனை சென்றடையக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறார். கை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன். புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? தேவனுடைய கூடாரத்தை விட்டு துரத்தப்பட்டிருக்கலாம், நான் எங்கே எப்போ துரத்தப்பட்டேனோ, எந்த இடத்துல துரத்தப்பட்டேனோ அங்கிருந்து நான் ஓடும் போது என் கூட தேவனும் ஓடி வருகிறார். என கை தட்ட மாட்டோம். ஆமென். எருசலேமிலிருந்து துரத்தப்பட்டதுனால என் சமாதானத்தை எடுத்துட முடியாது. சமாதானம் என்பது ஏதோ ஒரு இடத்தில் கிடைப்பதல்ல, சமாதானம் என்பது என் தேவன் இடத்திலிருந்து கிடைப்பது. நான் எங்க ஓடினாலும் தேவன் என் பின்னாலேயே ஓடி வருகிறார், எனக்கு சமாதானத்தை கொடுப்பதற்கு, என் தேவையை சந்திப்பதற்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எங்க ஓடினாலும் அது சொல்லாரு, ஆனால் தேவனை நான் விட்டு ஓடவே முடியாது, அவ்வளவு நெருக்கம் அவர் என் கூட இருக்கிறார். எங்கிருந்து ஓடினாலும், எந்த பூமியின் கடையாதரத்துக்கு போனாலும் தேவனை தொடக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறார். எவ்வளவு தூரமா தூக்கி எறியப்பட்டாலும் அது காரியம் கிடையாது, எவ்வளவு ஆழமான பாதாளத்தில் நான் விழ தள்ளப்பட்டாலும் காரியம் கிடையாது. தேவன் நம்முடைய ஜபத்தை விட தூரமானவர் அல்ல. கை தட்டி ஒரு ஆமென் சொல்றீங்களா? சொல்லுங்க, தேவன் என் ஜபத்தை விட தூரமானவர் அல்ல. ஓ பிரைஸ் காட். எனக்கு ஆண்டவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் ஜெபிக்கும் போது
எவ்வளவு அகால பாதாளத்தில் கிடந்தாலும் தேவன் சொல்லு மகனேன்னு வர்றாரு. எவ்வளவு தூரமாக்கப்பட்டிருந்தாலும் தேவன் சொல்லு மகனேன்னு வராரு. அப்போ தேவன் என் ஜெபத்தை விட தூரமானவர் அல்ல. தேவன் என் ஆராதனை விட தூரமானவர் அல்ல. தேவன் என்னுடைய விசுவாச அறிக்கையை விட தூரமானவர் அல்ல. தேவன் என்னுடைய பொருத்தனைகளை விட, என் காணிக்கை தசமபாகங்களை விட தூரமானவர் அல்ல. தேவன் தூரமான, மனுஷன் தூரமானவன், மகன் தூரமா இருக்கிறான், எருசலேம் தூரமா இருக்குது, வீடு தூரமா இருக்குது, கூடாரம் தூரமா இருக்குது, என்னுடைய ராஜ்யபாரம் தூரமா இருக்குது. எல்லாத்தையும் லிட்டரலா விட்டுட்டு ஓடி வரேன். ஆனால் என் பின்னாலேயே தேவன் ஓடி வருகிறார். தேவன் என்னோடு இருப்பதை விரும்புகிறார். தேவன் எனக்கு விடுதலை தர விரும்புகிறார். தேவன் எல்லார் மத்தியிலும் என்னை உயர்த்த விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஜெபத்தை விட அவர் தூரமானவர் அல்ல. உங்கள் ஆராதனை விட தூரமானவர் அல்ல. அதனாலதான் நீங்க எதை பெருசா பார்க்கணும்? உட்கார்ந்துக்கிட்டு ஐயோ எனக்கு இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காது, இதை யோசிச்சுட்டு இருக்க கூடாது. என் தேவைகளை காட்டிலும் அவர் பெரியவர். என் பிரச்சனைகளை காட்டிலும் அவர் பெரியவர். நாளைக்கு காலையில வாடகை கட்டணும், தேவன் பெரியவர். என் பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லை, தேவன் பெரியவர். தேவனால முடியாத ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. எதை சோர்ஸ் வச்சுக்கிட்டு பேசணும்னா இல்லை, எனக்கு ஒரே ஒரு சோர்ஸ், கர்த்தர் மை சோர்ஸ். God is my source. That's all. Amen. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? படிக்கிற பிள்ளைங்க அப்படிதான் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு இருக்கிறார், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். என் படிப்பு சிறப்பாக செல்வாக்கு மிகுந்ததா மாறும். கர்த்தரே கொடுங்க. என் அப்பா அம்மாவோட கர்த்தர் இருக்கிறார், ஃபீஸ் கர்த்தர் தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க, கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். சொல்லுங்க, கையை உயர்த்தி கர்த்தர். தேவனை உயர்த்த. உள்ளமெல்லாம் தேவன் நிரம்பி இருக்கணும். உள்ளமெல்லாம் தேவன் நிரம்பி இருக்கணும். என் பாட்டு, என் ஆராதனை, என் ஜெபம், என் விசுவாச அறிக்கை, என் சூழ்நிலைகளை விட தேவன் பெரியவர் என்கிற அந்த பிரசன்ஸ் எனக்குள்ள நிரம்பி இருக்கணும். வண்டியில் போகும்போது, வரும்போது, உட்கார்ந்து இருக்கும்போது, எழுந்திருக்கும் போது, வியாதியின் நேரத்தில், படுக்கை நேரத்தில் கர்த்தர் என் கூட இருக்கிறார். அவர் எனக்கு தூரமானவர் அல்ல, அவர் என் கூட இருக்கிறார். அவரை எட்டி பிடிச்சிடலாம். இருக்கிறீங்களா? ஆமென். சங்கீதத்தில் அப்படிதான் தாவீது சொல்றார். அது மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு, தேவன் என்னை எல்லாவற்றிலும் உயர்த்தி பார்க்க விரும்புகிறார். எல்லாவற்றிலும் என்னை உயர்த்தி பார்க்க விரும்புகிறார். சில சமயங்கள் நாம எல்லாத்தையும் உயர்த்தி பார்க்கிறோம். இது என்னை விடுதலையாக்குமா, அவர் என்னை விடுதலையாக்குவாரா, அவர் என் தேவை சந்திப்பாரா, இவர் என் தேவை சந்திப்பாரா, அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சது என்னது? கீழே தான் போய்கிட்டே இருக்கிறோம். யார் நமக்கு உதவி செய்த பாருங்க. கடைசியில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? நம்மளால ஒன்றும் முடியலன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். கடைசியில் என்ன கண்டுபிடிச்சோம்? விதவிதமாக பிரச்சனைகள் வந்ததுதான் மிச்சம். அந்த விதவிதமான பிரச்சனைகள் இந்த நிலைமைக்கு என்ன கொண்டு வந்து விட்டுருச்சுன்னு நாம் பார்க்குறோம். ஏதோ ஒரு இழப்பு, ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு பணம் கெட்ட இயலாமை, சத்துருவின் மத்தியில் தொடர்ச்சியாக ஓடுறது, ஒளிகிறது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவா மாறிடுச்சு. இந்த நிலைமையில ஒன்றை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். என்ன? தேவன் நம்முடைய திராணிக்கு மிஞ்சினதை அனுமதிப்பதே இல்லை. கர்த்தர் பார்க்கிறார், திராணிக்கு மிஞ்சி நமக்கு அனுமதிக்கவில்லை. திராணிக்கு மிஞ்சி போகும்போது அவர் கையை கர்த்தர் வைப்பார். திரும்பராமன் சொல்லி, அதனாலதான் நீங்க விட்டுருங்க, நீங்க விட்டுருங்க, நீங்க பிடிச்சு தூக்கி வச்சுட்டு இருக்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி சொல்லுவாங்க, பஸ்ஸில் ஒரு அம்மா கூட நிறைய பழத்தை வியாபாரம் பண்ணுற அம்மா பஸ்ஸில் ஏறிடுச்சு. பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் நல்ல அந்த இன்ஜின் பக்கத்தில், டிரைவர் சீட்டு பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு கூடையை தலையிலே வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு வந்துச்சான். டிரைவர் சொன்னாராம், ஏம்மா பஸ்ஸில் தான் ஏறிட்டல, எதுக்கு கூடையை சுமந்துக்கிட்டு இருக்கிற, கூடையை தான் இறக்கி வையேன். டிரைவர் சொல்லியிருக்காரு, பஸ்ஸில் ஏறின உன்னையும் சேர்த்து இந்த பஸ் சுமந்துக்கிட்டு இருக்கும்போது நீ ஏன் கூடையை சுமந்துக்கிட்டு இருக்க, கூடையை இறக்கி வை. உன்னையே சுமக்கிற பஸ் கூடையும் சேர்த்து சுமக்காதான் என்ன? நான் சொல்லுகிறேன், நம்ம நிறைய சமயங்களில் கடவுள்கிட்ட வந்ததுக்கப்புறமும் கூடையை நம்ம தலையில் வச்சுட்டு இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? புரிகிற மாதிரி எவ்வளோ அழகான ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் சொல்லி கைதட்ட மாட்டேன். ஆமாவா இல்லையா? பஸ்ஸில் ஏறினதுக்கு அப்புறம் கூடையை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறோமே. பழம் இருக்கு சார், பழம் தானங்க இருக்குது. இப்போ நம்ம தலையில பாரம் இருக்குது, சுமைகள் இருக்குது. ஏசு சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் பஸ் ஆகிய
என் மேலே ஏறுங்க, என்கிட்ட வந்துருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். எல்லாத்தையும் இறக்கி வச்சிருங்க. சொல்லுங்க, இறக்கி வச்சிருங்க. சொல்லுங்க, இறக்கி வச்சிருங்க. இறக்கி வச்சிருங்க. சுமக்காதீங்க. சுமக்க முடியாது. சுமந்ததனுடைய முடிவு என்னால் முடியாதுன்னு கண்டுபிடிச்சது. அதனாலதான் தூக்கி எறிய வேண்டும். தூக்கி எறிஞ்சிருங்க. அந்த பிரச்சனையை இனி உங்க கண்ணுக்கு முன்னால வைக்காதீங்க. அதை பெருசா பார்க்காதீங்க. கர்த்தர் திராணிக்கு மிஞ்சி உங்களை சோதிக்கிறவர் அல்ல. கர்த்தர் திராணிக்கு மிஞ்சி அனுமதிக்கிறது இல்லை. கர்த்தர் அனுமதிச்சார் நீங்க நினைக்கிறீங்களா? ரைட்டு. கர்த்தர் உங்கள் திராணியை பார்க்கிறார். திராணிக்கு மிஞ்சி உங்க கழுத்துக்கு கத்தி வர்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருப்பார். எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 காரியம். தேவன் நம்முடைய ஸ்ட்ரகிள் மத்தியில வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்றாரு? காத்து கொண்டிருக்கிறார். சொல்ல, காத்து கொண்டிருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் ஸ்ட்ரகிள் பண்றேன் பாஸ்டர், ஆனா எனக்கு வந்து வேலை செய்ய மாட்டேன்றாரு. வேலை செய்யல, வெயிட் பண்றார். வெயிட் பண்றார். சொல்லுங்க, வெயிட் பண்றார். சொல்லுங்க, வெயிட் பண்றார். ஸ்ட்ரகிள் மத்தியில வெயிட் பண்றார். ரெண்டாவது, அந்த ஸ்ட்ரகிள் மத்தியில நாம விழுகிறத அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். விழுந்து விழுந்து எந்திக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஸ்ட்ரகிளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ரெண்டாவது, அவர் விழுந்து எந்திக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறார். மூன்றாவது, அந்த ஸ்ட்ரகிள் மத்தியில நாம தப்பிப்பதற்கு எல்லா வழியும் அவரே அடைச்சிட்டது மாதிரி தெரியுது. ஆமாவா இல்லையா? சத்துருக்கள் அடைச்சதெல்லாம் ரெண்டாவது. சத்துருக்கள் அடைச்சிட்டா கூட இவர் திறந்து விடணுமா இல்லையா? இவரே அடைச்சது மாதிரி தெரியுது. ஆமாவா இல்லையா? இவரே அடைச்சது மாதிரி, இவரே திறக்காதன்ற மாதிரி இருக்குது. இவரே அங்கிருந்து வராத, நமக்கு உதவி செய்யாதன்ற மாதிரி இருக்குது. இவரே அடைச்சது மாதிரி இருக்குதா? ஆமா, அவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் விழுறத பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அடைச்சு கூட வச்சது மாதிரி தெரியுது. ஏன் தெரியுமா? நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் விழுகிறது, எழும்புவது, ஸ்ட்ரகிள் பண்றது, இதுல எல்லாத்தையும் நீங்க என்ன காமிக்கிறீங்கன்னா, நாம நம்முடைய பலத்தை நம்புவதை விடணும்ன்றத கர்த்தர் பார்க்கிறார். உங்களை நீங்க நம்புறதை விடணும். உங்க பலத்தை நம்புறதை விடணும். எனக்கு அவர்கிட்ட சொல்லி வச்சிருக்கிறேன், இவர்கிட்ட சொல்லி வச்சிருக்கிறேன், இது நடக்கும் அப்படின்னு நீங்க குதிரையின் மேலும் யுத்தத்தின் மேலும் நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களே, அதை விட்டு ஒளியணும்னு பார்த்துட்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? அவர் செஞ்சிருவாருன்னா அவர் தேவனாயிருவாரு. இவர் செஞ்சிருவாருன்னா இவர் தேவனாயிருவாரு. குதிரை யுத்தத்தில், யுத்த நாள், குதிரை குதிரை யுத்தம் ஜெயம் குதிரையிலிருந்து வர்றதில்லை. ஜெயம் யுத்தத்தில் என் பலத்திலிருந்து வர்றதில்லை. ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும். கர்த்தரே தரணும். கர்த்தர் சொல்றாரு, நீ முழுசா என்ன நம்பணும். நீ விழுந்து விழுந்து எந்திக்கிறது என்னதை காமிக்குது? நீயே ட்ரை பண்றன்றதை காமிக்குது. நீயே ட்ரை பண்ற, எந்திரிக்க பாக்குற விழுற, எந்திரிக்க பாக்குற விழுற. ஆமா, நீயே ட்ரை பண்ற. ஓ சுய பலத்தால முடியாது, ஓ சுய மனிதர்களால முடியாது, நீ நம்பி இருக்கிற மலைகளால் முடியாது, நீ எதை நம்பி இருக்கிறியோ அதனால் முடியாது. கர்த்தர் வெயிட் பண்றாரு. ஸ்ட்ரகிள் பண்றியா? படு, பரவாயில்ல, காத்துக்கிட்டு இருக்கிறேன். நீ எப்ப என்கிட்ட வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கிறேன். சில சமயம் நிறைய பேர் இப்படி கேட்கறாங்க, அவரு அடிபட்டு கிடக்குறாரு, கர்த்தர் போய் உதவி செய்ய வேண்டியதானே? கர்த்தர் போய் உதவி செய்ய மாட்டார். அடிபட்டு கிடக்கிறவங்களுக்கு நான் உதவி செய்யறதா இருந்தா யாருமே அடிபட மாட்டாங்களே. கர்த்தர் போய் உதவி செய்ய மாட்டாரு. கர்த்தர் யாருக்கு உதவி செய்கிறவர்? அடிப்படுகிற நேரத்தில் எவன் ஒருவன் இயேசுதான் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று எவன் ஒருவன் வருகிறானோ அவனுக்கு தான் அவர் உதவி செய்ய முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவரிடத்துல வந்தால் ஒழிய கர்த்தருடைய உதவியை பெற முடியாது. ஆண்டவரே, நீர்தான் எனக்கு உதவி செய்வன், நீர்தான் என் நிலைமை மாற்றவன், நீர்தான். நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எல்லாத்தையும் உயர்த்தி பார்த்துட்டேன், எல்லா மனுஷரையும் நம்பி பார்த்துட்டேன். நான் இப்பொழுது எல்லா பிரச்சனைகளையும் நான் அவரிடத்திலிருந்து எடுத்து உண்மையில வைக்கிறேன். நீர்தான் என் தயவு, நீர்தான் என் பாதுகாப்பு, நீர்தான் எனக்கு உதவி, நீர்தான் என் ஆதாரம் என்று எந்த மனுஷன் தன் இதயத்தை தந்த கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கிறானோ அவனுக்குத்தான் அவர் உதவி செய்ய முடியும். அதுவரையிலும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். அதுவரையிலும் he waits. நாம் வரும்படியாக, நம்முடைய ஸ்ட்ரகிள் மத்தியில கர்த்தரை நம்பி வரும்படியாக, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும்படியாக அவர் காத்துக்கிட்டு இருக்கிறார். விழுந்து விழுந்து எதிர்க்கும் போது கூட நாம நம்ம பலத்தை நம்பிடுறோம், சுய பலத்தை நம்பிடுறோம், மக்களை நம்பிடுறோம், மனுஷரை நம்பிடுறோம். கர்த்தர் சொல்றாரு, இல்ல, நீ முழுசா என்ன நம்ப வேண்டும், முழுசா என்கிட்ட வர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இருக்கிறீங்களா? தப்பிக்கிறதுக்கான எல்லா வழியும் அடைச்சது போல தெரியுதா? கர்த்தரே அடைச்சிட்டாருன்னே வச்சுக்கங்களேன், கர்த்தரே அடைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. முழு நம்பிக்கை கர்த்தர் மேல வைக்க வேண்டும். கர்த்தர் தருவார். சொல்லுங்க, கர்த்தர் தருவார்.
சொல்லுங்க, கர்த்தர் என்ன உயர்த்துவார். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் என்ன உயர்த்துவார். கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார். கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் என் ஜீவனை காப்பாற்றுவார். கர்த்தர் எனக்கு இருக்கிறார். கர்த்தர் எனக்கு இருக்கிறார். எனக்கு அந்த மனுஷன் நம்பல, நான் அதை நம்பல, இதை நம்பல, எல்லாவற்றையும் நம்புவதை பார்க்கலும் நான் கர்த்தரை நம்ப முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனே நம்முடைய நம்பிக்கையின் கண்மலை. இந்த அதிகாரங்கள்லாம் வாசித்து பாருங்க, அந்த 61 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. தேவன் தான் நம்முடைய நம்பிக்கையின் கண்மலை. நான் நம்புகிற கண்மலை யாரு? தேவன். சொல்ல கண்மலை, சத்தமா சொல்ல கண்மலை. கண்மலை என்ன அர்த்தம் தெரியுமா? கண்மலைன்னா என்னுடைய பலன். நம்மால் அந்த கண்மலையை கண்டுபிடிக்க முடியாது. அதனால அவர் சொல்றாரு, அந்த கண்மலை கண்டுபிடிக்க அவரே என்னை நடத்துகிறார். அவரே என்னை நடத்துகிறார். அவரே, அவர் கையை பிடிச்சு நான் வரணும். என் கையை பிடிச்சு அவர் நடத்தி கொண்டு போகணும்னு விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்ட்ரகிள் மத்தியில கர்த்தரை தேடுறீங்கல்ல, ஸ்ட்ரகிள் மத்தியில கர்த்தர்கிட்ட வந்திருக்கீங்கல்ல, கர்த்தர் அதை பார்க்கிறார். ஸ்ட்ரகிள் மத்தியில பொருத்தனை பண்றீங்கல்ல, கர்த்தர் அதை பார்க்கிறார். ஸ்ட்ரகிள் மத்தியில எல்லாம் துரத்தப்பட்டு தூரமாக்கப்பட்டு ஓடுறீங்கல்ல, அங்க கூட கர்த்தரை பாடி ஆராதிக்கிறீங்கல்ல, கர்த்தர் அதை பார்க்கிறார். துரத்துறவனுக்கு உங்களை மட்டும்தான் தெரியும், துரத்தப்படுற ஆளுக்கு துரத்துறவனை மட்டும்தான் தெரியும். ஆனா துரத்தப்படுகிற நபர் யாரை பிரைஸ் பண்றாரு, துதிக்கிறார், பாடுறார், ஆராதிக்கிறாரு. என் கர்த்தர் என் கண்மலையா இருக்கிறார். இந்த கண்மலையை நான் கண்டுபிடிக்க முடியாது, ஓடி கண்டுபிடிக்க முடியாது, தேடி கண்டுபிடிக்க முடியாது. அவரே என்னை நடத்தி கொண்டு போறார். அவரே என்னை நடத்துகிறார். அதனால வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். சொல்லு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான். கவனிங்க போ, பிரைனுங்க வா, பிரைனுங்க பாருங்க. நான் தான் மேய்ப்பர், இவர் ஆடு. ஆடு மாதிரி நில்லு. சரி, நான் தான் மேய்ப்பர், இவரே ஆடு. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னா அர்த்தம், பிரைனுடைய மேய்ப்பர் நான் இல்ல, அப்பா ஆடு மேய்ப்பர் ஆடு. சும்மா எக்ஸாம்பிளுங்க, கர்த்தர் தான் நம்முடைய மேய்ப்பர், நாமெல்லாம் அவருடைய ஆடுகள். நான் மேய்ப்பர், இவர் ஆடு இல்ல. இப்ப ஆடு எப்பவுமே யாரை பார்க்கும்? ஆடு எப்பவுமே யாரை பார்க்கும்? மேய்ப்பர் இங்க நின்றுகிட்டே இருந்தா காலை பார்த்துக்கிட்டே இங்க இருக்கிற புல்லெல்லாம் சாப்பிடும். ஆமாவா இல்லையா? மேய்ப்பரை விட்டு ஆடு என்ன செய்யாது, எங்கேயுமே போகாது. இப்போ மேய்ப்பனுக்கு நல்லா தெரியும், இந்த ஆட்டை அங்க கூட்டு போன அப்படின்னா இவர் நடக்க ஆரம்பிப்பார். இவர் நடந்தா ஆடு என்ன செய்யும்? நான் சொல்லாமலே ஆடு வருது பாருங்க. ஆமா, நான் ஆட்டை எங்க கொண்டு கை தட்டணும். இப்போ ஆட்டை எங்க கொண்டு போகணும்னு விரும்புகிறாரோ அங்கே தேவன் நடக்க ஆரம்பிக்கிறார். ஓ ஜீசஸ். ஆட்டை எங்க கொண்டு போகணும்னு விரும்புகிறாரோ அங்கே தேவன் நடக்க ஆரம்பிக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நல்ல மேய்ப்பராகிய தேவன் நீ அங்க போ, நீ அங்க போன்னு சொல்றதில்ல. எங்கே ஆடு போக வேண்டுமோ அங்கே இவர் முதலாவது போகிறார். கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதனால வசனம் சொல்கிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல் உள்ள இடங்களில் மேய்த்தினா எப்படி? அவர் நடந்து போகிறார். புல் உள்ள இடத்துக்கு தேவன் முதல்ல நடந்து போகிறார். போய் சர்ச் பண்றாரு, இங்க புல் இருக்கா இல்லையா சர்ச் பண்றாரு. அங்க போய் அவர் நிற்கும் போது ஆடு வந்து அங்க சாப்பிட ஆரம்பிக்குது. ஆமென். அவர் புல்லுள்ள இடங்களுக்கு சென்று என்னை மேய்க்கிறார். அப்புறம் பார்க்கிறாரு, சாப்பிட்டு முடிச்சது திருப்தி ஆயிடுச்சு, ஆட்டை பார்த்தாலே தெரியுது. நேரம் அதுக்கு என்ன, ஓ லார்ட் எனக்கு என்ன வேணும்னு அவர் பார்க்கிறார். புல்லு சாப்பிட்ட உடனே புல்லையே தின்னு, நீ திக்கிற புல்ல தண்ணியா மாத்திரன்னு சொல்லல, புல்லு சாப்பிட்டு ஃபுல் ஆயிடுச்சா பார்க்கிறார். கர்த்தர் அமர்ந்த தண்ணீர் அண்டைகளுக்கு என்னை கொண்டு போய் விடுகிறார். ஏ அப்பா, என்ன தேவன்! அவரே என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்ப என் மேல எவ்வளவு அக்கறை உள்ள, சொல்லுங்க, என் மேல எவ்வளவு அக்கறை உள்ளது, எவ்வளவு அக்கறை. எல்லா ஹாஸ்பிட்டலும் பார்த்தாச்சு, ஒன்றும் உருப்படியா கரெக்டா சுகம் ஆகலையா, பெற்றோர் பார்க்குறாங்க. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சரியாகும்னு பார்க்குறாங்க, இல்லை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், நம்மளே அப்படி இருப்போம்னா கர்த்தர் நம்மளை எங்கே கொண்டு போனால் சரியாகணும் அவருக்கு தெரியும். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதத்தை அப்படிதான் சொல்றாரு, அவரே என் கண்மலை. சொல்லுங்க, அவரே என் கண்மலை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அவரே என் கண்மலை. அந்த கண்மலை கிட்ட என்ன நடத்தி கொண்டு போகிறார். அவர் என்ன நடத்தி கொண்டு போகிறார். அவர் என் பாதுகாப்பு, அவர் என் துருக்கம், அவர் என் கேடகம். அவர் நான் எங்கே எனக்கு என்ன கிடைக்க முடியும் என்பதை நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். ஓ லார்ட், ஆமென். சொல்ல, எனக்கு என்ன கிடைக்கும் அவர் நன்றாக அறிந்து வச்சிருக்கிறார். யார்கிட்ட இருந்து என்ன கொண்டு வரணும்னு அவருக்கு நல்லா தெரியும். எதை கொண்டு வர நல்லா தெரியும். யாரை என் கூட வைக்கணும் நல்லா தெரியும். நான் சொல்ற மாதிரி நீங்களும் சொல்லுங்க.
யாரை என் கூட வைக்கணும் நல்லா தெரியும், என் கூட யார் இருக்கும் நல்லா தெரியும், என்ன வச்சு என்ன பண்ணும் நல்லா தெரியும். He knows everything. He knows everything. நான் ஏன் பயப்படணும், நான் ஏன் சோர்ந்து போகணும், நான் ஏன் கவலைப்படணும், நான் ஏன் அதை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு இருக்கணும்? இருக்கிறீங்களா இல்லையா? உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யெகோவா தேவன் நம்முடைய கண்மலை. கண்மலை சொல்ல, கண்மலை. கண்மலை எதுக்கு அடையாளம் இருக்கு? பலம். கண்மலை எதுக்கு அடையாளம் இருக்கு? பாதுகாப்பு. புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு தான் நம்முடைய கண்மலை. யார் இயேசு கிட்ட கண்மலை நம்பி வராங்களோ அவர்களுக்கு அவர் பலத்தையும் பாதுகாப்பையும் தருகிற உயர்ந்த கண்மலையா இருக்கிறார். உயர்ந்த கண்மலையா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தாவீதை கர்த்தர் ஏற்கனவே காப்பாற்றி இருக்கிறார், அதனாலதான் இதெல்லாம் பேசுறாரு. தாவீதுக்கு ஏற்கனவே நல்ல காரியங்களை பண்ணியிருக்கிறார், அதனாலதான் இதெல்லாம் சொல்றாரு. தாவீதுக்கு எப்போதுமே அவருடைய தயவு தெரியும் நல்லா, அதனாலதான் இதெல்லாம் பேசுறாரு. 3 காரியம் அவருக்கு தெரியும். ஒன்று, ஏற்கனவே நான் காப்பாற்றப்பட்டேன், ஏற்கனவே எனக்கு கர்த்தர் நன்மையான செஞ்சிருக்கிறார், ஏற்கனவே அவருடைய தயவை நான் பெற்றிருக்கிறேன், இப்போதும் அதை பெறுவேன், இப்போது எனக்கு கிடைக்கும், இப்போது எனக்கு கிடைக்கும். சொல்லுங்க, இப்பவும் கிடைக்கும். அன்னைக்கு கிடைச்சது இப்பவும் கிடைக்கும். சொல்லுங்க, அன்னைக்கு கிடைச்சது இப்பயும் கிடைக்கும். அன்னைக்கு என்ன பாதுகாத்தார், இப்பயும் பாதுகாப்பு. அன்னைக்கு என்ன உயர்த்தினார், இன்னைக்கு. அன்றைக்கு என்னை போஷித்தார், இன்றைக்கும் என்னை போஷிப்பார். அன்றைக்கு எனக்கு எல்லாம் செய்தவர் இன்றைக்கும் செய்வார். அதான் சொல்றார், அன்றைக்கு செஞ்சவர் இன்னைக்கு செய்வார். மனுஷன் அன்னைக்கு செய்வான், இன்னைக்கு செய்ய மாட்டான். அன்னைக்கு கொடுப்பான், இன்னைக்கு கொடுக்க மாட்டான். நல்லா இருந்தா கொடுப்பான், நல்லா இருந்தா நல்லா இல்லைன்னா கர்த்தர் அப்படி கிடையாது. அன்றைக்கு செய்தவர் இன்றைக்கும். சொல்லுங்க, அன்னைக்கு இன்னைக்கும். ஆமா, எப்பவுமே, ஆல்வேஸ். ஹல்லேலூயா. கடகடன்னு சில பாயிண்ட்ஸ் சொல்லி முடிச்சோம். 1, நாம் தேவனிடம் நம்முடைய எந்த காரியத்திற்காகவும் முறையிட முடியும். ஃபர்ஸ்ட், நாம் தேவனிடம் நம்முடைய எந்த காரியத்திற்காகவும் முறையிட முடியும். 2வது, தேவன் நமக்கு தமது செவியை சாய்க்கிறார். நாம் அவருடைய ஆடுகள், அவர் நம்முடைய மேய்ப்பன். தேவன் நமக்கு அவருடைய செவியை சாய்க்கிறார். நீங்க முறையிடலாம், அவர் நமக்கு செவியை சாய்க்கிறார். 3வது, நாம் தேவனை எந்த நேரத்திலும் எந்த சமயத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கூப்பிட முடியும். ஆண்டவரை கூப்பிட்டு உங்க இடத்துல நிற்க வைக்க முடியும். இதான் அந்த வசனங்கள் சொல்லுது. 4வது, தேவனே நம்முடைய பாதுகாப்பு. He is our என்னது பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன். அவர் தான் நம்முடைய பாதுகாப்பு. சொல்லுங்க, அவர் தான் என்னுடைய பாதுகாப்பு. எல்லா சூழ்நிலையும் என் கௌரவத்தை பாதுகாப்பார், என் தேவையை பாதுகாப்பார், என் சுகத்தை பாதுகாப்பார், என்னுடைய மனதை பாதுகாப்பார், என் உள்ளத்தை பாதுகாப்பார், நான் செய்கிற எந்த ஒன்றையும் பாதுகாப்பார், என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகளை பாதுகாப்பார். ஹலோ, கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். இதுதான் தெரியுது. 4வது, 5வது, நாம் எப்போதும் தேவனுடைய இருந்து இந்த பூமியில் வாழ விரும்புகிறோம் என்பதே நம்முடைய கூப்பிடுதலுடைய வெளிப்பாடு. ஏன் நாம் அவரை கூப்பிடுறோம்? ஏன்னா நான் எப்பவுமே அவர் கூட இருக்க விரும்புகிறேன், அவரால் ஒன்றை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்பதனுடைய வெளிப்பாடு தான் இந்த சங்கீதம். ஆமென். 6வது, தேவன் இவைகளில் நம்முடைய விசுவாசத்தை கவனித்து பார்க்கிறார். நம்ம ஜபத்தின் மூலமாக, நம்முடைய பொருத்தனைகள் மூலமாக, நாம் செய்கிற காரியங்கள் மூலமாக நாம் தேவனை நம்புகிறோமா என்பதை காண்பிப்பதை அவர் பார்க்கிறார். தேவன் நம்புறீங்களா, தேவனை விசுவாசிக்கிறீங்களான்னு பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இன்னும் 2 காரியம். 1, 7வது, தேவனிடத்தில் நாம் என்னென்ன விண்ணப்பங்களை வைக்கிறோம் என்பதை அவர் கூர்ந்து கவனித்து கேட்கிறார். என்ன விண்ணப்பம், உங்களுடைய பெட்டிஷன் என்னன்றதை கர்த்தர் கூர்ந்து கவனிக்கிறார். உங்களுடைய ரெக்யூர்மெண்ட்ஸ் என்னன்றதை கர்த்தர் கூர்ந்து கவனிக்கிறார். நீங்க என்ன கேட்குறீங்கன்றதை கவனிக்கிறார். ஹலோ, நீ கேட்கறத கவனிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போறீங்க, பிரிஸ்கிரிப்ஷனோட போறீங்க. பிரிஸ்கிரிப்ஷனை பார்க்கும்போது அதுல என்ன டாக்டர் சொல்லியிருக்காரோ அதை தானே எடுத்து கொடுக்குறாங்க. ஆமென். அப்போ அதை எடுத்து கொடுக்குற ஆளு கூர்ந்து கவனிக்கிறாரு. அதுல ஒரு எழுத்து மாறி இருந்தா கூட மாத்திரை தப்பாயிரும். 500 mg போட்டுருந்தா 500 mg தான் கொடுக்கணும், அதுக்கு மேலே 250 mg கொடுத்துட்டா சொல்யூஷன் கிடைக்காது. அதனால கூர்ந்து கவனிக்கிறார். உங்க பெட்டிஷன் என்ன, உங்களுடைய பிரிஸ்கிரிப்ஷன் என்ன, கர்த்தர் கூர்ந்து கவனிக்கிறார். ஆமென். அவர் என்கிட்ட இதுதான் இருக்குன்னு கொடுக்கறது இல்லை, கர்த்தர் உங்களுடைய பெட்டிஷனுக்கு தேவையானது கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கடைசியா, சகலவற்றையும் நன்மையாக முடிய பண்ணுகிறவராய் இருக்கிறபடியால் நாம் எல்லாவற்றுக்காகவும் அவரை துதிப்போம் என்று அவர் எதிர்பார்க்கிறார். எல்லாரும் எழுப்பி நிற்போம். எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை துதிப்போம் என்று அவர் எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 61 வாஸ்து பாருங்க, இதுதான் அதுல இருக்குது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் சகலவற்றை மாற்றுகிறவர், அவர் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தர் நம்மை கைவிடாதவர். எந்த ஒன்றுக்காகவும் கர்த்தர் நம்மை விட்டு ஓட மாட்டார். யார் வேணாலும் எதுக்காக ஓடிடுவாங்க. பதவிக்காக அப்பாவை விட்டு அப்சலோம் ஓடுறான், பொருளுக்காக மக்கள் யாரையோ விட்டு எதையோ விட்டு ஓடுறாங்க. கர்த்தர் சொல்றாரு, எதுக்காகவும் நான் உன்னை விட்டு ஓட மாட்டேன்.
கர்த்தரை கை உயர்த்தி ஆராதிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் எதுக்காகவும் என்னை விட்டு ஓட மாட்டார். நான் நல்லவனா இருந்தாலும் என் கூட இருப்பாரு, நான் கெட்டவனா இருந்தாலும் என் கூட இருப்பாரு. எதுக்காகவும் கர்த்தர் கையை உயர்த்தி ஆராதிங்க பார்ப்போம். கையை உயர்த்தி ஆராதிங்க. ரீ காபா லபா ரபோ ஷகபா லதா ரபோ. எல்லாரும் கண்களை மூடி கையை உயர்த்தி ஆராதிங்க. எதற்காகவும் என்னை கைவிடாத தேவன், எதற்காகவும் கர்த்தரை விட்டு விலகாத தேவன், எதை காரணமா வச்சு என்னை விட்டு ஓடாத தேவன், நான் எங்கிருந்து ஓடி வந்திருந்தாலும் என்னை சேர்த்துக் கொள்ளுகிற தேவன், என்னை அணைத்துக் கொள்ளுகிற தேவன். எவ்வளவு தூரமா இருந்தாலும் எவ்வளவு ஆழமா இருந்தாலும் உங்களை கைவிட மாட்டார். எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். பிரச்சனையின் மத்தியில் மனுஷன் ஓடி போவான். ஓஹோ, கர்த்தருக்கு பிரச்சனை பெரிதல்ல. உங்களுக்கு வேணா பிரச்சனை பெருசா இருக்கலாம், கர்த்தருக்கு பிரச்சனையை விட நீங்கள் தான் பெரியவர்கள். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்றீங்களா? நீ காபா லபா ரபா லபா ரபா ஆவில நிரம்பி கர்த்தரை சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் என் கண்மலை, நீர் என் துருக்கம், நீர் என் பலன், நீர் என் பாதுகாப்பு, நீர் என் பராமரிப்பு, நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்ய. கண்ணை மூடி வாலிப பிள்ளைகளை கண்ணை மூடி கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிங்க பார்ப்போம். கர்த்தரை 2 நிமிஷம் ஆராதிங்க. ரேபா ஷகபா லபோ ரீகாபா தூரபோ ஷபோ லதரமா லபோ. எல்லாரும் கண்களை மூடி ஆராதிங்க. 2 நிமிஷம் கர்த்தரை ஆராதிங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு போதுமானவர், நீர் எனக்கு மிகவும் அதிகமானவர். நான் எங்கிருந்து துரத்தப்பட்டாலும், எவ்வளவு ஆழத்திலிருந்து துரத்தப்பட்டாலும், எவ்வளவு தேவைகள் மத்தியில் நான் இருந்தாலும் என்னை கைவிடாதவர், என்னை விட்டு விலகாதவர், எனக்கு போதுமானவர், மிகவும் அதிகமானவர். எதுக்காகவும் நான் கவலைப்பட மாட்டேன், எதற்காகவும் கவலைப்பட மாட்டேன். கையை உயர்த்தி கையை உயர்த்தி கையை உயர்த்தி கையை உயர்த்தி ஸ்ரீ காபா லதா ரபோ சந்தாரா தி காபா ரபோ. ஹalleluya, ஓ ஹalleluya, ஓ ரீபா லபா ரபா லபோ. ஜெபம் பண்ணுங்க. 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய தேவைகளை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஓ ராபா ஷகபா லபா ரபோ ரீகாபா லபா ரபோ ஷபா லபா ரபோ. எல்லாரும் கண்ணை மூடுங்க. யாருமே கண்ணை திறக்காதீங்க. கைகளை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பாருங்க. ரீகாபா லபா ரபா லபா ரபா சொல்லுங்க. நான் நம்பி இருக்கிற கண்மலை நீர், நான் நம்பி இருக்கிற கண்மலை நீர், என் கோட்டை நீர், என் துருக்கம் நீர், நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் நீர். ரேபா சந்தாராபா லபோ ருகாபா லபா ரபோ ஷபா லபா ரபா. பிள்ளைகளை உங்க எதிர்காலத்துக்காக ஜெபிங்க. உங்க எதிர்காலம் முடிஞ்சு போச்சு நினைக்காதீங்க. தாவீது நினைச்சிருக்கலாம், எனக்கு எதிர்காலம் முடிஞ்சு போச்சு, பூமியின் கடையாந்தரத்துக்கு போயிட்டேன், என் பிள்ளைகளே என்ன துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயோ என் வாழ்க்கையுடைய முடிவை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் சொல்லல. கர்த்தர் என்னை திரும்ப கட்டி எழுப்புவார். கர்த்தர் என் வாழ்க்கையை கர்த்தர் வளமாய் மாற்றுவார். என் வாழ்க்கை இன்னும் முடியல. எல்லா முடிவுகளையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றுகிறார். எல்லா தேவையும் கர்த்தர் நன்மையால் நிரப்புகிறார். ரூபா ஷபா லபா ரபா லபா ரபா லபா ரபோ ராகாபா தனமா சந்தாராபா தீதரபோ. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். என்னை நடத்தி கொண்டு போவார், என்னை நடத்தி கொண்டு போகிறார், என்னை நடத்தி கொண்டு போகிறார். ஷிகாபா லபா ரபோ. ஹalleluya, ஹalleluya. என்னை நடத்தி கொண்டு போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென்.